ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது. இப்படித்தான் ஒவ்வொரு செகண்டும் ஒரு கெட்ட கனவை காண்டு இங்கேருந்து எந்திரிக்கிற மாதிரியே இருக்குது. என் பேர் சரண். ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிற கோடிக்கணக்கான பசங்கள்லையும் நானும் ஒருத்தன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோடய மூவ் அடுத்து என்னவா இருக்கும்? எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும்தான். அவரையே வச்சுக்கிட்டு என்னால் இங்கே முழுசாக எங்களால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. என் ஃப்ரெண்டையே நினச்சிக்கிட்டு நிரந்தரமாக அவனை கையோடு வச்சு என்னால் சுற்றிட்டும் இருக்க முடியாது. எனக்கு அம்மா இல்லை. எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட வாசம் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு. இனிமேல் எனக்கு யார் துணை? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சும்மா பின்னாடி வர ஒரு தடவை சொன்ன புரியாதான்? எனக்கு உன்கிட்ட பேசணும். பேசினா என்ன விட்டுருவேல? என்ன விட்டு போயிருவேல? ஏன்டா என்ன துரத்தி விடுதல இருக்கு? நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிஃப்ட் வேணும் காசு வேணும் கேட்குறேன். உன்ன தானடா கேட்குறேன். துரத்தி வரல, நீ இப்படி தான் பேசுவ. ஏற்கனவே ஒருத்தி இப்போ இருக்கிற எந்தாது சொன்னா அவள் போயிட்டா. நீ மட்டும் என்ன இருக்கவா போற? போ. உன்னை யாரும் இங்கே பிடிச்சி வைக்கல சரியா? உன்னை நானா இங்கே இருக்க சொன்னேன்? நீ போனாதாண்டி நான் நிம்மதியாக இருப்பேன் சரியா? ஓ, நீ இருந்துருவியா? கிளிப்படா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உனக்கு என்னடி தெரியும் என்னைய பற்றி? உனக்கு என்னப்பா? நீ சொகுசா நீ வாழ்ந்துருவ. அவமானப்பட்டிருக்கியா? தலை குனிஞ்சுட்டு இருக்கியா? நம்பின ஒருத்தவங்களை விட்டு போகும்போது செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரிலாம் திரும்பலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சரியா? என் உலகம் வேற, ஓ உலகம் வேற. இனிமே என் பின்னாடி வராது. அதான் உனக்கும் எனக்கும் நல்லது. இனிமே பின்னாடி வந்தா இதாண்டி கதி. போடி.
உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எவ்வளோ தூரம் அடி வாங்கினாலும் பத்தலைல. பத்தல, எனக்கு நீ தான் வேணும். ஏன்னா நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? என் பாஸ்ட்டை நான் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆல்ரெடி என் பிரச்சனை என்னங்கிறது உனக்கே தெரியும். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஓகேவா? ஓ அப்படியா? உனக்கு என்னை விட ஸ்ரீராம் தானே முக்கியம். அது என்னடா, உங்க அம்மா அப்பா விட உனக்கு அவன் தான் முக்கியமா? நாங்களாம் உங்களுக்கு கடை தெரிய மாட்டோம்ல. அப்படி என்ன பண்ணிட்டா? அம்மா ஒரு கப் காஃபி. மா இன்னும் தெரியும் அவனை பற்றி பேச நடக்கதே வேற. என்னம்மா தெரியும் அவனுக்கு அவனை பற்றி? சும்மா காலேஜ் படிக்கும்போது அவன் எனக்கு என்னென்ன பண்ணான்னு உனக்கு எதாவது தெரியுமா? சும்மா இன்னொரு தாட்டி அவனை பற்றி ஏதாவது பேசினேன், நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். நான் போகிறேன். ஹாய்டா, எப்படி இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? தெரியும் வாயிலேருந்து கேட்கலான்னு. எப்பா சாமி, நீயே அவனை மாதிரி வாங்கி கட்டிக்காத, சரியா? உனக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. என்ன அவளை அடிச்சிட்ட அதானே? உனக்கு எப்படிடா தெரியும்? ஏய், நான் ஃப்ரெண்டுடா. நீ என்ன சொல்ல, நான் அவனை விட மாட்டேன். சரி, எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ இப்படி கூடயே இருக்க. எனக்கு என்ன தெரியும்னு சொல்லு, அதை மட்டும் நீ சொல்லு. ஃப்ரெண்டாக்குற, அதை விட என்ன வேணும்? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி, வேலை விஷயமா கேட்க சொன்னேனே, என்னாச்சு? அதை பார்க்க தான் போயிட்டு இருந்த, நடுவில் ஒன்று பார்த்துட்ட, அதான். ஓ, அப்படியே நின்ட்டேன். சரி, போய் பார்க்கலாம். நீ போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். சரி பாத்துரா, எனக்கு மறக்காம கால் பண்ணு.
டே உன்னை இங்கே தான் வர வேணான்னு சொன்னல, கால் பண்ணிட்டு வர சொன்னல, ஏன் இங்கே வந்த? என்ன ஜோ, தலைவர் உள்ள சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்கே நின்று என்ன சீன் போட்டுக்கிறியா? எல்லாமே உன்னை கேட்டு தான் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கிறியோ? ஓ நான் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா சரியா? உன் ஃப்ரெண்டுக்காக தான் இங்கே வந்திருக்க. ஐய டேய், இவனுக்குலாம் ஏன்டா பயந்துக்கிட்டு கிடக்குற? எது சொல்ல வேண்டியதை மொதமாக ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? இவனா பெரிய புடுங்கியா? வாய் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இவன் பேசிகிட்டு இருந்தால் செய்கை ஆயிரும். ஆமாம், செஞ்சு கிழிச்ச. இப்படித்தான் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டே இருக்கேன். எப்போ செய்ய தான் ஓ, முடியும்? தலைவனுக்கு இந்த பிளான்லாம் இருக்கா? என்ன மீறி நீ எப்படி பண்ணுற நானும் பார்க்குறேன்டா. நீயோட பாடுறா, உன் கண் முன்னாடி வந்து போகிறான்டா அவனை. இனிமேல் அவன் போனமா தான்டா நீ பார்ப்ப. வந்து என்கிட்ட கதறவாடா. ஏய், அண்ணே தம்பி வந்திருக்கான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் போதும். இந்த வேலைக்கு இந்த பசங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுது. இந்த பசங்களை வச்சே நான் பார்த்துக்கிறேன். அது சரிதானே, பசங்களை வச்சு என்ன பண்ண? என்னண்ணே? பார்த்துக்கலாம். அவன் எப்படி சரக்கை வித்துட்டு வரான்னு நான் பார்க்குறேன். ஹலோ. ஹலோ, சொல்லுடா. என்ன வரதான் நாளைக்கு ஒன்று வர சொல்லிக்கிறான்டா. என்னடா சொல்கிற? திடீர்னு இப்படி போய் பார்த்துருவான்ற, என்ன பண்ணுறது? என்ன பண்ணலான்னு ஐடியா? தெரிலடா, சுத்தமாக ஐடியாவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு. அந்த மார்ட்டின் வேற இருக்கான்னு வேற சொல்லிட்டேன். சரி விடு, என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தலையிட்டு வந்துடலாம். டேய், என்னடா அசால்ட்டாக பார்த்துவான்னு சொல்கிற? டேய், என்ன வேலை சொன்னாலும் பார்த்துக்கலாம்டா. நீ வேற அங்கே மார்ட்டின் இருக்கான்னு வேற சொல்லியிருக்க. என்ன வேலை கொடுக்க போகிறான்னு வேற தெரிலையே. ஒரே குழப்பமாகவே இருக்குது. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரி, இதான் பேசணும்னா வெளில இருக்கிற டீ கடை இருக்குல்ல, அங்கே வா பேசிக்கலாம். சரிடா, வர்றேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் வெளியே பேசிக்கலாம். சரியா? நான் இவன் பாத்தியாடா, இப்படி ஒரு ப்ராடக்ட்டு, இப்படியும் ஒரு ஆள் நம்ம கம்பெனியில். இல்லைண்ணா, எனக்கு இது வரைக்கும் வேறு யாரையும் தெரியாதுண்ணா. எனக்கு தெரிஞ்சது இவனும் நீங்களும் மட்டும்தான். இதை தவிர்த்து சத்தியமாக வேறு யாரையும் எனக்கு தெரியாதுண்ணா. ஏய், எனக்கு தெரியாதா? ஏய், உனக்கு தெரிஞ்ச வேலை வரைக்கும் நீ என்ன பிடுங்கிட்டியா? நீ என்ன பெரியவனா? மோட்டை நில்றா. டேய், அவன் மேலே ஏன்டா நீ கோவப்படுற? மூடிட்டு உன் வேலையை பாடுறான். சும்மா சும்மா அவன் மேலே கோவப்படாத. சொல்கிற வேலையை மட்டும் செய், சரியா? மூடிட்டு நில்லு. எதை நம்பி உனக்கு வேலை கொடுக்குது? எங்கள் அப்பாவுக்கு கேன்சர். நேற்று நைட்டு தான் ரிப்போர்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது கூட காசு இல்லை. இப்போ வரைக்கும் வீட்டில் தான் வச்சு பார்த்துட்ருக்கேன். ஏய்,
ஓவராக எமோஷனல் ஆகாத. உங்கள் அப்பாவுக்கு நான் பொறுப்பு, சரியா? உங்கள் அப்பாவுக்கு தேவையானது எல்லாம் நான் பண்ணித்தரேன். உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், சரிண்ணே. சரியா? ஆனால் ஏய், அதை எடுத்துகிட்டு வாடா. சரிண்ணே. சார் நான் சைலண்டில் போட மாத்துட்டேன். ஏய், இவனை தூக்கி வெளியே போட்டு அந்த பொட்டியை எடுத்துட்டு வா. ஓ, ஏய், அந்த பெட்டியை அவங்ககிட்ட கொடு. ஏய், இதில் 8 கோடி ரூபா சரக்கு இருக்குது. இது என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. 3 நாளில் விற்று கொடுக்குற. இல்லைன்னு வச்சுக்க, இதே கதி தான் உனக்கும். இல்லைன்னா பார்த்து இருந்துக்கும், சரியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. எப்படிண்ணா? உனக்குன்னு யாரும் இல்லை. இந்த வேலைக்கு வந்துட்ட, இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரு. எதையும் பார்க்காத, குட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டே இரு. என்ன பார்த்துக்கலாம். ஹலோ, என்னடா பண்ணுற? எனக்கு எப்படா தெரியும் இந்த ஆள் எப்படிலாம் வேலை கொடுப்பாருன்னு? அது 3 நாள் தான் கொடுத்துருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே பயங்கரமாக குழப்புது. நீ சிங்கத்துக்கிட்ட மாட்டினாலே கை காலெலாம் நடுங்கி 5-6 தெரு ஓடுவ. நீ திமிங்கல்கிட்ட தலை விட்ருக்க. ஆல்ரெடி அவனே உன்னை போடணுன்னு முடிவு பண்ணியிருக்கான். இன்னைக்கு அவன் எப்படி இருப்பானோ? சரி விட்றா, வா நம்ம நேரில் பேசிக்கலாம். சரி ஓகேடா. ஒழுங்கா நின்று இல்ல சொருகிடுவேன். ஏன்டா இப்படி வெறி பிடிச்சி அழுவீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? மனசு இருக்கே, சாட்சி இல்லை. அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பை தட்டி நிறுத்தணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவோ பண்ணேன். ஆனால் அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் நான் குறுக்க இப்போவும் அவனை அடிச்சிட்டு இருக்கேன். இன்னொருக்கு மேலே அவன் இன்னும் தப்பு பண்ணிட்டு இருந்தானா நான் இன்னும் திரும்ப திரும்ப வந்து அடிப்பேன். இது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். அவன் என் கையால் தான் சாவு.
சாரிண்ணா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுண்ணா. தப்பு நடந்து போச்சு, மயிர் நடந்து போச்சுலாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காது. கேட்ட பதிலுக்கு மட்டும் சொல்லு. சரக்குங்க. நான் சரக்கு இப்போ என்கிட்ட இல்லைண்ணா, எவனோ அடிச்சுட்டு போயிட்டான். சரக்கு அடிச்சுட்டு போய்ட்டு நான் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். இதை நம்பி உனக்கு வேலை கொடுத்தது? ஆ, நான் உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுண்ணா, எப்படியாச்சும் சரக்கை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். 3 நாள் கொடுத்தது உனக்கு பெருசு, உனக்கு 1 வாரமா? ஆ, ஓவராக வாய் பேசிக்கிருந்தான், அதான் அவனை போட்டேன். இப்போ கூட இருந்தே குழி பறிச்சுக்கிருந்தான்ல, அதான் ஒன்றையெல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இப்படி தான் போன மாதம் வந்து அவங்ககிட்ட வேலை கொடுத்தேன். அவன் இப்படி தான் பண்ணான். 2 மாதம் கழித்து மாட்டினான். முன்னால தான் அவனை போட்டேன். 3 நாளில் நீ மாட்டியிருக்க. உன்னை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். முன்னால தான் அவனையும் போட்டேன், அது உனக்கும் தெரியும். இதே கதி தான் உனக்கும் தெரியும். அப்போல்லாம் ஒன்றும் தெரியல, இப்போவும் அதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்ன பண்ணலாம் ஒன்று? ஆ ஆ அப்பா, நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஊருக்கு கூட்டு வந்தியோ அதை பண்ணிட்டேன்ப்பா. மன்னிச்சிருப்பா. அதுவும் உனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக நான் அவர்கிட்ட போனேன். அவரும் எல்லா வேலையும் கொடுத்தாரு, அது தகுந்த மாதிரி நான் செஞ்சேன். அதில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் போனேன். என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல. அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அது அவ்வளோதான், முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிடலாம்ப்பா. சாரிப்பா, எனக்கு நீ வேணும்ப்பா. இந்த தப்பெல்லாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் மாட்டியிருக்கேன். பட் நான் வெளியே வந்துட்டேன். இதுலேருந்து நான் முழுசாக நான் வெளியே வந்துட்டேன். எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை தவிர்த்து வேறு வழி தெரியலப்பா. இது இதோட முடிஞ்சு. நம்ம இங்கேருந்து போயிடலாம், முழுசாக போயிடலாம். அவ்வளோதான். ஹாய்டா. ஐடா, இது என்னடா பேகு? சூட் கேஸ்லாம் தருவாங்க. இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சூட் கேஸ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூக்குறதுக்கு, அதான். சரி, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. சரி, நான் ஒரு டீலர் பார்க்கலாம் தான் போனேன், அதான் பேக் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அந்த பேக் கொடு. அப்படிங்கிற பத்திரமா பார்த்துக்க, சரியா? சரி, பாய். பாய். முடிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நீ என்னை சீக்கிரம் கொல்ல போறேன்னு அது எனக்கு தெரியும். எங்கள் அப்பா பெரிய பொலிட்டீஷியன். நீ என்னை கடத்தி வச்சிருக்கன்னு மட்டும் அவரை மட்டும் தெரிஞ்சிச்சு, ஸ்டீஃபன் தமிழ் ராஜேந்திரன், உன்னை கொல்லக்கூட அவர் தயங்க மாட்டாரு.
வீட்லேயும் இருப்ப, என் சரக்கையும் எடுத்துப்ப, சப்ளையும் பண்ணுவ, பத்தாததுக்கு ஒரு பொண்ணு வேற கெடுத்துட்டு இப்போ ஜெயிலுக்கும் போயிட்ட. உங்கள் அப்பா போன் போட்டு உன்னை கொண்டு வந்து வச்சுட்டான். என் சரக்கு நான் போகிறதா? நீ பண்ண பாவத்துக்கு அதுக்கான கணக்கை நான் தீர்த்துக்க வேணாம். அப்புறம் மச்சான் உன் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே? மச்சான் இப்போ தான் எங்கள் வீட்டில் ரைடுக்கு வந்தாங்க. அதான் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்தேன். இன்னும் எங்கள் வீட்டில் இருந்தால் ஃபோன் வரல. தேங்க்ஸ்டா மச்சான். நீ இல்லாமல் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காது. எனக்கு பின்னாடி நீ ரொம்ப வேலை பார்த்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. யார் சொன்னா நான் மட்டும் தான் பண்ணிக்கிறேன்னு? எனக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க இருக்காங்க. மேடம், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும். உன் கூட ஏன் பேச மாட்டேங்கிறான்னு தெரியும். உன்னை ஏன் வேண்டான்னு சொல்கிறான்னு தெரியும். எதுக்கு உனக்கு மேலே கோபப்படுறான்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா அவன் விட்டு இறந்ததுக்கப்புறம் அவன் யாரையும் நம்புறதில்லை. என்னையும் கூட தான். அவன் நம்பிக்கையாக பர்சன் தேடிட்டு இருக்கான். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் அவன் வெளில வர மாட்டான். அவங்க அம்மா என்ன வேலை இருந்தால் செய்வாங்க. அந்த வேலைக்கு போகும்போது தான் அவங்க இறந்துட்டாங்க. இன்னி வரைக்கும் அவனால் அதை தாங்கிக்க கூட முடியல. அதனால தான் அழுகிறான். இப்போ கூட வரதானே பார்த்துட்டு தான் வரேன் வேலை விஷயமா. அவங்க சொல்கிற வேலை செஞ்சால் ஏதோ பெருசாக தராங்களாம்மா. இவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சுட்டு அவன் எப்படி வெளியே சுற்றிட்டு இருக்கான்? எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ அவன் கூட இருந்துக்கோ. நீ எதுவும் பயப்படாத. அவன் கூட நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். நானும் தான். சாரி, எங்கள் வீட்லேயும் ரைடு வந்துட்டாங்க. அதான் நானும் இங்கே வந்துட்டேன். இது எல்லாமே உனக்காக தான். நீ பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்ட. நீ வந்துட்டு நான் பண்ணிட்டேன். உன்னை அவ்வளோ அசால்ட்டெல்லாம் விட்டுற முடியாது. நானும் உன் கூடயே வந்துடுறேன். வா போயிடலாம். ஐ லவ் யூ என்னால் 3 வார்த்தையில ஈஸியாக சொல்லிட முடியாது. அந்த இடத்துல நீ வேணும். நான் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு. டேய், உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்காடா. போய் கூட போய் சந்தோஷமாக வாழ. டேய், மாட்டி இன்னும் சாகலடா. வரதன் போலீஸ்கிட்ட சிக்கிட்டானா?